தன்னுடைய பித்ருக்களுடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்காக, அவங்க நற்கதி அடையணுங்கிறதுக்காக பிரம்மனை நோக்கி 10,000 வருஷம் தவம் செஞ்சான். பிரம்மனே அசந்து போயிட்டார். 10,000 வருஷம் தவம் செய்யக்கூடிய தவ வலிமை உள்ள பக்தனா அப்படின்னு இறங்கி வந்து சொன்னாரு. பாருப்பா, உன்னுடைய தவத்தினுடைய பலன் எப்போ தெரியுமா கிடைக்கும்? கங்கா நதி உன்னுடைய மூதாதையருடைய சாம்பல்ல ஓடினாதான் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும், அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கங்காதேவியை நோக்கி தவம் செய்தான் பகீரதன். உடனே கங்காதேவி இறங்கி வந்து சொன்னா, நான் மேல இருந்து கீழே பூமிக்கு வரும்போது பேராற்றலோட சக்தியோட ஆரவாரத்தோட வருவேன். அப்போ என்னை தாங்கக்கூடிய சக்தி அந்த ஜடாதரரான சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால நீ சிவபெருமானை பார்த்து தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டா. சிவபெருமான் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த கங்காதேவி பிரவாகம் எடுத்து வர அந்த கங்காதேவியை தன்னுடைய ஜடையில தாங்கிக்கிறார். ஜடையில தாங்கி கங்காதேவியினுடைய கர்வத்தை அடக்கி பகீரதனுக்கு நல்லது செய்யணும்ங்கிறதுக்காக அந்த கங்கைய 7 பிரிவுகளா பிரிச்சு ஓட விடுறார். தன்னுடைய தலைமுடிய ஜடாமுடிய 7 பிரிவுகளா பிரிச்சு ஓட விடுறார். அப்போ கிழக்குல கலாதினி, நளினி, பவானி அப்படின்னு 3 பிரிவாவும், மேற்குல சீதா, சுசுஷு, சிந்து அப்படின்னு 3 பிரிவாவும், அலக்நந்தாக்கு பின்னால, அலக்நந்தா பகீரதனுக்கு பின்னாலவும் அப்படின்னு கங்கை நதி 7 பிரிவுகளா பிரவாகம் எடுக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. இப்படி 7 பிரிவா கங்கை நதி பிரவாகம் எடுத்தாச்சு. இப்ப அந்த கங்கை நதிய தன்னுடைய மூதாதையருடைய சாம்பல்ல ஓட விட்டு அவர்களுக்கு நற்கதி அடைய செய்தான். அவர்களுக்கு சொர்க்கலோகம் கிடைச்சது. இததான் பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிவபெருமான் தன்னுடைய ஜடையிலே கங்கையை தாங்கி கொண்டு அதை பூமியில இறக்கி விட்ட இடம் எந்த இடம் தெரியுமா? திருத்தலம் தெரியுமா? புரசை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியான சென்னையில இருக்கிற புரஷவாக்கத்துலதான் கங்காதீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தருகிறார். அங்க இருக்கிற கிணத்துல பாத்தீங்கன்னா இன்னமும் தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். அங்க கிழக்கு பார்த்து அங்க கங்காதீஸ்வரரா சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கமல கன்னியாக அம்பாள் அங்க பங்கஜாட்சியாக காட்சி தரா. பூமியில 1008 சிவலிங்க திருமேனிகளை வச்சு பூஜை பண்ணினார் பகீரதன். அப்படி 1008வது சிவலிங்க திருமேனியா வச்சு பூஜை பண்ணது யாரு தெரியுமா? அதுதான், அவர்தான் இந்த கங்காதீஸ்வரர். அந்த 1008வது திருமேனி தான் இந்த கங்காதீஸ்வரர் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த கோயில்ல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, இங்க பகீரதனுக்குன்னு தனி சன்னதி இருக்கு. அதுக்கான சிறப்பு பூஜைகளும் விழா ஏற்பாடுகளும் மிக சிறப்பா இந்த கோயில்ல பண்றாங்க.